ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக நீங்கள் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்பந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். அதாவது நல்லா ஓடி ஆடிக்கிட்டு இருக்கிற லேடிஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு முறைக்கு போடுற விஷயம்னு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ். அந்த நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பீரியட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள முறைக்கு போட்டுரும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா வலி மிகுந்த மாதாவிடாய், அதாவது டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் அப்போ தாங்க முடியாத ஒரு வயிற்று வலி இருக்கும். அவங்களால அவங்க இயற்கை லைஃப்பை வந்து நார்மலாக வாழ முடியாது. அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வு வரும். இப்போ பார்த்திங்கன்னா வயிற்று வலியுடன் கூடிய மாதாவிடாய் தான் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்மெனோரியா எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வயிற்று வலியோட பீரியட்ஸ் வந்துச்சுன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்களால அவங்களுடைய வேலையை ரொட்டீன் வேலையை செய்ய முடியாது, வெளியில் போக முடியாது, அவங்களால நார்மலாகவே இருக்க முடியாது, ரொம்ப அவதிப்படுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் வலியை குறைக்கிறேன்னா சில பெண்கள் பார்த்திங்கன்னா வலி மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் சாப்பிடவே கூடாது. வலி மாத்திரை சாப்பிடுவதனால பக்க விளைவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும். சில பேர் பார்த்திங்கன்னா நான் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சோடா, குளிர்பானங்கள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய குடிப்பாங்க. அது மாதிரியெல்லாம் குடிக்கவே கூடாது. இப்போ வந்து இந்த வயிற்று உப்பசத்தை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சோடாலாம் பார்த்திங்கன்னா அந்த குளிர்பானங்களில் இருக்கிற குளிர்பானங்கள் வந்து ஏன் குடிக்கிறாங்கன்னா, அந்த சமயம் அவங்க குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க மூளைக்கு வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி தற்காலிகமாக கிடைக்கும். ஆனால் அதில் கலக்கிற சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா உடலுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். ஆனால் தொடர்ச்சியாக அதில் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, அதில் கலக்கிற வாயுக்கள், அதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நம்ம வயிற்றில் வந்து கோளாறுகளை ஏற்படுத்தி வயிற்றில் புண்ணை ஏற்படுத்தி நமக்கு கேஸ்ட்ரிக் அல்சர், ஸ்டமக் அல்சர் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் குளிர்பானங்களை நம்ம வந்து ரெகுலராக ஃபீமேல்ஸ், அதாவது லேடிஸ் வந்து குடிக்கிறதுனால அவங்க எலும்புகள் பாதிக்கப்பட்டு எலும்பு சம்பந்தமான நோய்களும் அதிகமாக வரும். மாதாவிடாயில் வர்ற இந்த வலி மிகுந்த மாதாவிடாய், இந்த டிஸ்மெனோரியாங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. நபருக்கு நபர் அது வேறுபடும், நபருக்கு நபர் சிம்டம்ஸ் வேறுபடும். பார்த்திங்கன்னா இப்போ இதனுடைய அறிகுறிகள் இதில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது, அறிகுறிகள் என்னெல்லாம் பார்க்கலாம். இதனுடைய அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா, அதாவது தீராத ஒரு வயிற்று வலி, அடி வயிற்றில் ஒரு சிவியரான ஒரு வலி இருக்கும். தசைகள் வந்து இறுக்கி பிடிப்பது போன்ற ஒரு வலி, அதாவது கெட்டியாக ப்ளீடிங் போகும்னு சொல்லுவாங்க. ப்ரொலாங்டு ப்ளீடிங்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இடுப்பு வலி இருக்கும், தொடை வலி, கால் வலி, குமட்டல், வாந்தி, ஒற்றை தலைவலி, சோர்வு, மயக்கம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி, அவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டபிலிட்டி இருக்கும் பீரியட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா. ஏன்னா இயலாமை, அவங்களோட வயிற்று வலியினால் அவங்களுக்கு மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கிறதுனால ஒரு இயலாமை வரும். இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைமரி டிஸ்மெனோரியா, செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படிம்பாங்க. இப்போ இந்த முதல்நிலை டிஸ்மெனோரியா எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 12 வயசுக்கு முன்னாடியே, அதாவது ப்ரீ பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து ஒரு 12 வயசுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி டிஸ்மெனோரியா ப்ராப்ளம் வந்து வரும். எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து கர்ப்பப்பையை வந்து சுருங்க வைக்கக்கூடிய ஹார்மோன், அதாவது தசைகளை இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக சறுக்கிறதுனால அடி வயிற்று வலி வந்து சிவியராக வரும். அவங்களுக்கு டிஸ்மெனோரியா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது மாதிரி அவங்களுக்கு சத்து பத்தாமல் இருக்கும், நிறைய ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக போகிறதுனாலையும் அவங்களுக்கு அனிமியா அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் நிறையா வரும். ரத்த சோகை அது மாதிரியெல்லாம் வரும். அவங்களால வந்து உடல் சோர்வு, மனச்சோர்வு, தசைகள் வீக்கம் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்னு பார்க்குறப்போ, செகண்டரி டிஸ்மெனோரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை கட்டிகள், அதாவது ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை அழற்சி நோய், PID, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர், இந்த மாதிரியான அதிகப்படியான உபாதைகள் கொடுக்கக்கூடிய வியாதிகள் வந்து நம்ம கர்ப்பப்பையை தாக்கக்கூடியதுனால வர்றது தான் செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஃபுல்லாக ப்ளீடிங் போகலாம், சிவியரான வயிற்று வலி இருக்கும், தசை வலி இருக்கும், அவங்களுக்கு வந்து குமட்டல், வாந்தி இருக்கும், சம்டைம்ஸ் ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க, மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து செகண்டரி டிஸ்மெனோரியா. இந்த செகண்டரி டிஸ்மெனோரியா வந்து முதன்மை டிஸ்மெனோரியாவோட ரொம்ப சிவியராகவும் அவங்கள ரொம்ப பாதிக்கக்கூடாது, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கக்கூடியதாகவும் அமையும். இதெல்லாம் நம்ம எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓய்வு இல்லாமல் அதிகப்படியாக வேலை பார்க்குறதுனாலையும் இந்த டிஸ்மெனோரியா ஜாஸ்தி ஆகலாம். சில பேர் வந்து வேலையே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி வரும். அதாவது ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது, செடன்ட்ரி லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செடன்ட்ரி லைஃப்ஸ்னால் அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் சில பேர் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க, அது மூலமாகவும் வரும். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே, அதாவது இந்த டிஸ்மெனோரியா உள்ள பேஷண்ட்டுக்கு சொல்கிறேன், இந்த வலி மிகுந்த மாதவிடாய் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காராமல் இல்லை ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காமல் நம்ம உடம்பை அசைச்சு கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்வதனால நமக்கு வந்து அந்த கர்ப்பப்பை உறுப்புகளும் அந்த பெண் உறுப்புகளும் அசைவு கொடுப்பதனால அங்கே வந்து ஒரு நல்ல சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடந்து அந்த வலியிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலியிலேருந்து நம்ம விடுபடலாம். அந்த வலியை நம்ம குறைச்சிக்கலாம். அதாவது கரெக்டான எக்ஸசைஸ், அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும், இந்த குளிர்பானங்களை அவாய்ட் பண்ணுறதுனாலும், உடல் எடையை குறைக்கிறதுனாலும், தேவையில்லாத பொருட்களை குறைக்கிறதுனாலையும், ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுனாலும் சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மேலை நாட்டு பெண்கள் இல்லை இப்போ நார்த் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கும். அந்த பழக்கங்களை வந்து கைவிடுறதுனாலையும் இந்த டிஸ்மெனோரியா வந்து நம்ம தடுக்கலாம். கஃபீன் அதிகமாக எடுக்கிறது, கஃபீன்னா நிறைய வந்து காஃபி நிறைய எடுத்துக்கிறது, அவங்க சாக்லேட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது மூலமாகவும் டிஸ்மெனோரியாவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீர்ச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்த ஃபுட்டு எடுத்துக்கணும். அதாவது தண்ணி நிறையா குடிக்கணும். மற்ற சமயங்கள், அதாவது அந்த சமயம் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லா சமயங்கள்லையும் தண்ணீர் நிறைய எடுத்துக்கிறது. வெந்தயம் வந்து இதுக்கு ஒரு சிறந்த மெடிசன். வெந்தயத்தை வந்து நைட்டில் ஊற வச்சு அதை காலையில் ஏஞ்சி அப்படியே வெறும் வயிற்றில் குடிக்கிறது. அப்படி இல்லைன்னா வெந்தய பொடி எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கிறது. மாதுளம்பழத்தை வந்து நம்ம அப்படியே பழமாக சாப்பிட்றதோ இல்லை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றது மூலமாகவோ நம்மளுக்கு வந்து நீர்ச்சத்துக்கள் நம்ம உடம்புல பெருக்குவதன் மூலமாக, நீர்ச்சத்துக்கள் நம்ம உடம்புல வந்து மெயின்டைன் பண்ணுறது மூலமாக இந்த டிஸ்மெனோரியா வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு உஷ்ணத்தினால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்மெனோரியா வரும். அதனால் வாரத்தில் 1 நாள் 2 நாள் பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதுனால, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால, உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிறதுனாலையும் இந்த டிஸ்மெனோரியாவிலேருந்து நம்ம அவாய்ட் ஆகலாம். செக்கு எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வந்து வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ இந்த பீரியட்ஸ் அப்போவோ 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உள்ளுக்கு எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்பு உஷ்ணத்தை தவிர்த்து நம்ம டிஸ்மெனோரியாவில் வந்து அவாய்ட் ஆகிக்கலாம். இப்போது அந்த விட்டமின் சி வந்து இந்த செக்கு நல்லெண்ணெயில் நிறைய இருப்பதனால நமக்கு எலும்புகளுக்கு தேவையான கர்ப்பப்பைக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதனால பெண்கள் வந்து இந்த வலியிலேருந்து அவாய்ட் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்சு காய்கறிகள், இப்போ வந்து நம்ம நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிறது மூலமாக இந்த பீரியட்ஸ் அப்போல்லாம் நிறைய காய்கறிகள், முக்கியமாக பார்த்திங்கன்னா பீன்ஸ், அதை வந்து பொரியல் செஞ்சு நம்ம சாப்பிட்றது மூலமாக நார்ச்சத்துக்கள் வந்து பீன்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நார்ச்சத்துக்கள் நிறைந்த பயிறு வகைகள், பழங்கள், கீரைகள் அது நிறைய சாப்பிட்றது மூலமாகவும் நம்ம இந்த வலியிலேருந்து தப்பிச்சுக்கலாம். உளுந்தங்கஞ்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண உடனே உளுந்தங்கஞ்சி நல்லெண்ணெயில் கலக்கி கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த உளுந்தங்கஞ்சியும் பனவெல்லமும் நம்ம இடுப்பெலும்புகளை வந்து பலப்படுத்துவதனால நமக்கு அந்த வலிகள்லாம் குறைஞ்சி நமக்கு ப்ளீடிங் வந்து சரியான முறையில், அதாவது மாதவிலக்கு வந்து ஒழுங்கான முறையில் நடக்கும். இடுப்பெலும்புகள் வலுப்படுவதனால உளுந்தங்கஞ்சியை பனவெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். அப்புறம் கருவேப்பிலை துவையல் செஞ்சு நிறைய எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பைக்கு தேவையான அழற்சி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதில் இருப்பதனால நமக்கு வந்து அந்த வலிகள்லாம் வராது. அதுக்கப்புறம் தோற்பு சுவையுள்ள உணவுகள், அதாவது மாங்கொட்டையை வந்து பச்சையாகவோ இல்லைன்னா அவிச்சோ சாப்பிடலாம். மாதுளம்பழத்தோட உள்தோல் இருக்கு இல்லையா, அந்த உள்தோலில் வந்து சாப்பிட்றது மூலமாக, இல்லை வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த தோற்பை சுவையுள்ளது பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற நச்சுகளை அகற்றி கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தும். அதனால் தோற்பு சுவையுள்ள உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். மோர் வந்து நிறைய குடிக்கலாம். பீரியட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா மோர் நிறைய அருந்திக்கிட்டே இருக்கலாம். வெள்ளை பூசணிக்காயை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கிறது மூலமாக நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற திசுக்கள்லாம் நல்லா பலம் பெற்று நம்ம கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இறுக்கி பிடிப்பது உணர்வெல்லாம் கம்மியாயிரும். இதெல்லாம் நம்ம வந்து நாட்டு மருந்து, அதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறது, அது மூலமாகவும் நம்ம இதுலேருந்து அவாய்ட் ஆகிக்கலாம். இப்போது யோகாவில் போயிட்டு நிறைய யோகா பண்ணுறது, அதாவது நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுப்பதன் மூலமாகவும் நம்ம இந்த டிஸ்மெனோரியாவிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ ஹோமியோபதி ரெமெடிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஹோமியோபதி ரெமெடிஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் ஒரு பேஷண்ட் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஒரு பேஷண்ட், ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு 44 வயசு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாத ஒரு வயிற்று வலி, அதாவது பீரியட் ரொம்ப நாளாக என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, எல்லாமே செஞ்சு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே வந்து சரியாகலை. அப்போ சரியாகாதில் நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. ப்ரொலாங்டு ப்ளீடிங் இருக்குது, எனக்கு கட்டியாக ப்ளீடிங் வருது, இடுப்பு வலி தாங்க முடியல. எனக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என் தலையில் நானே அடிச்சுப்பேன். எனக்கு வலி தாங்க முடியாமல் என் வயிற்றில் நானே அடிச்சுப்பேன், தலையில் அடிச்சுப்பேன். எனக்கு ரொம்ப கோபம் வரும். அதாவது நான் என்னையே தாக்கிப்பேன். நான் யார் மேலேயும் வந்து யார்கிட்டையும் கோபத்தை காட்ட மாட்டேன். எனக்கு ஆனால் அவ்வளோ கோபம் வரும். அந்த கோபத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அந்த வலியினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன நானே அடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் இடுப்பு வலி தாங்கவே முடியாது, சம்டைம்ஸ் வாந்தி எடுத்துருவேன், எனக்கு மயக்கமாகவே இருக்கும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, சம்டைம்ஸ் சூசைட் பண்ணிப்போமா அப்படின்னு கூட நினைப்பேன். அதுக்கப்புறம் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா நைட்டில் படுத்தா தூக்கம் வராது. அந்த 3 days பார்த்தீங்கன்னா நைட்டில் எனக்கு தூக்கமே வராது. என்னை சுற்றி ஏதோ வந்து கருமேகம் சூழ்ந்த மாதிரி இருக்கும், என்னைய போட்டு யாரோ அமுக்குற மாதிரியெல்லாம் இருக்கும், நான் தூங்கினா என் கனவுல பார்த்தீங்கன்னா எலி பூனெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இவங்க சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன். அதாவது இவங்க சொன்ன சிம்டத்தெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ஒரு பேஷண்ட் இவ்வளோ சிம்டம்ஸ் சொல்கிறத அந்த ஹனிமன் அப்படிங்கிற எங்கள் மருத்துவ ஆசான் ஹனிமன் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இதை வந்து அந்த பேஷண்ட் வாய் வழியாக இருக்கிற சிம்டத்தை கண்டுபிடிச்சி மெடிசன் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதே மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிம்சிஃபுகா அப்படிங்கிற ஒரு மெடிசனை செலக்ட் பண்ணேன். டக்குன்னு எனக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு கருமேகம் சூழ்ந்துருக்குன்னு சொன்னதும், செல்ஃப் ஹர்ட் அவங்களே தாக்கிக்கிறாங்கன்னு சொல்கிறதும், அதாவது அவங்க கனவுல வந்து எலி பூனை அது மாதிரியெல்லாம் போகிறதும் சொன்னாங்க. இது எல்லாமே அப்படியே ஆப்டாக வந்து இந்த சிம்சிஃபுகா அப்படிங்கிற மெடிசனோட மைண்ட் சிம்டத்தில் எங்கள் டாக்டர் ஹனிமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து இந்த சிம்சிஃபுகா அப்படிங்கிற ஒரு மெடிசனை கொடுத்து, இந்த மெடிசனை வந்து காலையிலையும் நைட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பீரியட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெடிசனை கொடுத்து அனுப்புனேன். மிராக்கிள், நம்பவே மாட்டீங்க. அவங்க வந்து அடுத்த பீரியட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா கனவுகள் வந்து எனக்கு எதுவுமே வரலை, எனக்கு வந்து நான் என்னை அடிச்சுப்பேன், கண்டிப்பாக வந்து அந்த என்னை அடிச்சுக்கிறது வந்து இல்லவே இல்லை, எனக்கு அந்த என்னை துன்புறுத்திக்கிறது குறைஞ்சி போச்சு, எனக்கு கோபம் கம்மியாக இருக்குது, எனக்கு வயிற்று வலியும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்குறாங்க, எப்படி எனக்கு இத்தனை வருஷம் வந்துட்டு இந்த கனவு இல்லாமல் போச்சு, இந்த மெடிசன் வந்து கனவுக்காக கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது கனவுலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹோமியோபதியில் மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க சொன்னது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது வந்து அவங்க கேட்குறாங்க, கனவுக்கு சேர்த்துமா மெடிசன் கொடுத்தீங்க, எனக்கு கனவே வரல, எனக்கு எலி போன தொந்தரவுலாம் இல்லை, நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் அவரை நினச்சி, எங்கள் டாக்டர் ஹனிமன் சாரை நினச்சி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இப்படி உட்கார்ந்து இவ்வளோ பாராட்டுதல்களை வாங்குகிறோம் அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன் வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க, புகழுறாங்க, இல்லை வந்து அவங்க எடுத்து பார்த்துட்டு இவ்வளோ ஒரு மிராக்கல் ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் டாக்டர் ஹனிமன் சார் தான். அவருக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள். அப்படியே அவங்க 1 மாதம் கழிச்சு வந்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு 6 months மெடிசன் எடுங்கம்மா, உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்மெனோரியா காம்ப்ளிகேஷன்ஸே இருக்காது, கொஞ்சம் நடக்கிறத பாருங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள், நான் சொன்ன உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க இதுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்மெனோரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்குறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பண்ணி பார்க்குறது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் அந்த கர்ப்பப்பை சுருங்கி வலி வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து கம்மியாகிறதுனாலையும் நமக்கு இந்த டிஸ்மெனோரியா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அப்போ ஹார்மோனல் ஸ்டடி பண்ணுறது, தைராய்டு இருக்கான்னு பார்க்குறது, அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் அந்த ஃபைப்ராய்டு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படி அதெல்லாம் இருக்குன்னா அதை எடுத்து நம்ம பயாப்சி பண்ணி கேன்சர் அது மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அவங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுத்து பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருந்துச்சு. நான் அதுக்கு மெடிசனும் அந்த சிம்சிஃபுகா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு கொடுக்குறப்போ 3 to 4 months அவங்களுக்கு வந்து அந்த பெயின் எல்லாம் கம்மியாகி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க நிறைய கேஸ் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மெடிசன் செலக்ட் ஆகுதோ அதை எடுத்து நீங்கள் டிஸ்மெனோரியாவிலிருந்து முழுமையாக விடுபடுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.